Welcome back to Crick Stars Analyzer YouTube channel. In the video lab, Lucknow Super Giants versus Mumbai Indians IPL 2025 match number 16 ஓட pre-match analysis and fantasy 11 prediction பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் அப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 4th ஏப்ரல் ஃப்ரைடே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 28 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த போட்டிகளில் ஒரே மாதிரியான ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகலை. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் சாயில் அண்ட் ரெட் சாயில் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் பிச்சஸ் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 2022 அண்ட் 23 இந்த 2 ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட் சீசன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெட் சாயில் பிச்சில் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரெட் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும் போது பேட்டர்ஸ் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுவே பிளாக் சாயில் பிச் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. பேட்டர்ஸ்க்கு டீசென்ட் சப்போர்ட் இருக்கும். எந்தெந்த பேட்டர்ஸ்லாம் ஸ்பின்னர்ஸை நல்லா ஹேண்டில் பண்ண தெரியுமோ அவங்க மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சீசனுடைய முதல் மேட்ச் அதாவது லக்னோ வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்க்கு பார்த்தோம்னா ரெட் சாயில் பிச்சில் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா லக்னோ டீமோட மென்டர் ஜகீர் கான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணது ஆப்போனன்ட் டீமுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. அதாவது பஞ்சாப் டீம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங் யூனிட் தான் ஸ்ட்ரென்த்து, அதுக்கு சாதகமாக அமைச்சிட்டாங்க. ஸோ இந்த போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்ததாக நடக்கக்கூடிய லக்னோ வர்சஸ் மும்பை மேட்சுக்கு பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறதா ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான போட்டியில் பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது 2 டீமில் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸை நம்ம வந்து பிக் பண்ணணும். ஒரு கிரவுண்டுன்னு பார்த்தோம்னா அதில் மினிமம் 4 பிச்சஸ்க்கு மேலே வந்திருக்கும். ஒவ்வொரு பிச்சும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் ஆகும். இப்போ நேத்திக்கான போட்டியில் பார்த்தோம்னா கொல்கத்தா டீமோட கேப்டன் ரஹனே வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கில் ப்ளே பண்ணுற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. பிச் ரிப்போர்ட்லேயும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் 2 டீம்லையும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் கொண்டு வந்திருந்தாங்க. கேகேஆர் டீமில் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலாக மொயின் அலியும் அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் டீமில் கமிந்து மெண்டிஸும் ப்ளே பண்ணியிருந்தாங்க. பட் மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆனது என்னமோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இல்லை. என்னதான் வருண் சக்கரவர்த்தி செகண்டாக பவுல் பண்ணும்போது 3 விக்கெட் எடுத்திருந்தாலும் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பிச்சோடைய சப்போர்ட்டை வச்சு எடுக்கல. நம்ம நேத்திக்கான ப்ரிவியூலே சொல்லியிருந்தோம் ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தாலும் வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக நம்ம டீமில் வந்து இருப்பார், ஏன்னா அவருடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி விக்கெட் எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேத்திக்கான போட்டியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அந்த ரிக்வயர்ட் ரன் ரேட் ப்ரெஷர் அதுக்கப்புறம் இவருடைய ஸ்கில் இதை 2த்தையும் பயன்படுத்தி தான் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. மற்றபடி பிச்சில் அந்தளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. ஸோ இந்த ரிஸ்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணணும். இதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சொல்லிட்டு இருக்கேன் ஃபேண்டசி டீம் பொறுத்த வரைக்கும் நம்ம 100% அந்த பிச் கண்டிஷன் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்னு தெரியாமல் தான் நம்ம வந்து டீமை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 or 3 டீம்ஸை கிரியேட் பண்ணிட்டு போகலாம். மற்றபடி ஒரு டீம் தான் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மற்றதில் ஈக்குவலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து குபேரா டியோ இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரேடிங் இருக்குது. இந்த மாதிரி மற்றதுலையும் ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணால் மட்டுமே நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். மற்றபடி ஒரே ஒரு டீமை மட்டும் கிரியேட் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா நார்த் எண்ட் அண்ட் சவுத் எண்டுன்னு இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது பெரிய கிரவுண்டாக இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைடு வந்து 76 மீட்டர் இருக்குது. இதுவே ஸ்கொயர் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஒரு சைடு 63 மீட்டரும் இன்னொரு சைடு 74 மீட்டராக இருக்குது. ஒரு சைடு வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது ஸ்கொயர் டைமென்ஷன். அதுக்கப்புறம் டைனல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன் அண்ட் மிட் விக்கெட் ரீஜன் 72, 76ம் தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைனல் ரீஜன் 61 அண்ட் 64 இருக்குது. இன்னைக்கான போட்டியில் பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த பிச் சப்போர்ட் போக கிரவுண்ட் டைமென்ஷனும் பெருசாக இருக்கிறது ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்குது. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா மும்பை டீமுக்கு மார்க்கெட் ஸ்லைட்டாக ஃபேவரபுளாக இருக்குது. ரியல் 11 ஆப்பில் ஒரு ஸ்டாக்கோட ரேட் 5.5ம் ஸ்போர்ட்ஸ் பாஸ் ஆப்பில் 5.6ம் இருக்குது. இன்னைக்கான போட்டியில் பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ட்ரேடிங்க்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் 3.5க்கு ஸ்டாக் பை பண்ணி நீங்கள் வந்து 6.5க்கு செல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணும்போது வரும். இதுவே அகைன் ரெட் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுவும் 2 டீமுக்குமே சூட்டபுளாக இருக்கும். பட் ஃபார்ம் வைஸ் பார்த்தோம்னா லக்னோ டீமோட மும்பை டீமுக்கு வந்து பேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் நல்ல ஃபார்மில் வந்து இருக்காங்க. பேட்டிங் டெப்த்தும் வந்து இருக்குது. ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க. டாஸும் மும்பை டீமுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுடைய ஸ்டாக்கை பை பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதோடைய ஃபைனல் அப்டேட் பிச் கண்டிஷன் அதுக்கப்புறம் டாஸ் பொறுத்து டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன்.
ட்ரேடிங் பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கலனா, ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லயும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் குடுத்திருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோவ பாருங்க. இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லயுமே ட்ரேடிங்க்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கு. இந்த 2 ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல நீங்க கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும்போது, அதிலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 6 மேட்சஸ்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுல 5-1 லக்னோ டீம் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்ட்ல ப்ளே பண்ண 2 மேட்ச்லயுமே லக்னோ டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா, லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்ஸ் இங்க டோட்டலா 14 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுல 7 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. 7 மேட்சஸ்ல டிஃபீட் ஆயிருக்காங்க. இதுவே மும்பை டீம் இங்க ப்ளே பண்ண 2 மேட்ச்லயுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மும்பை டீமுக்கு வென்யூ ரெக்கார்ட் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023ல இருந்து இங்க நடந்த 14 T20 மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும், செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் ஈக்குவலா வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 161ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 145ம் இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 169 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 169 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்துல அந்த ஸ்கோரை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 24 இருக்கு. சுமாரா இருக்கு இங்க. அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2023ல இருந்து இங்க நடந்த 14 T20 மேட்சஸ் ஃபேஸ் வைஸா எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். வரக்கூடிய மேட்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷன்ல கண்டிப்பா ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கான மெயின் ரீசன் இந்த போட்டியில ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் பிட்ச் கண்டிஷன் இந்த 2த்துலயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதுல சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். அதனால ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்றவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிட்ச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்றவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா அந்த 3 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் 2 ஃபேஸ்லயுமே ரன் ரேட் 7 ரேஞ்சிலையும், டெத் ஓவர்ஸ்ல கிட்டத்தட்ட 11 ரீச் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல நிறைய மேட்சஸ் ரெட் சாயில் பிட்ச்ல ப்ளே பண்ணங்காட்டிக்கு 3 ஃபேஸ்லயுமே ரன் ரேட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு 2023 கூட கம்பேர் பண்ணும்போது. பட் இன்னைக்கான போட்டியில ஒருவேளை பிளாக் சாயில் பிட்ச்ல தான் ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது ரன் ரேட் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் வந்து இருக்கும். ஏன்னா ஸ்பின்னர்ஸோடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதால. அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லுமே கன்சிடரபிள் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 8.4 இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்க பெட்டரா இருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லுமே ரன் ரேட் 7 ரேஞ்சில் இருக்கு. அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸ்ல தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. பிளாக் சாயில் பிட்ச்ல ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பத்தின ப்ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். மறக்காம எனக்கு கிளிக் பண்ணி உங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்க வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பத்தி இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பத்தி இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்க தான் ஷேர் பண்ணுவேன். அதில் மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்க அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்க்கலாம். 2023ல இருந்து இங்க நடந்த 14 T20 மேட்சஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா 315 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 59% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 113 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 65% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்கு. இன்னைக்கான போட்டியில ரெட் சாயில் பிட்ச்ல ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது இதே போல ஒரு டாமினேஷன் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா 8.9 வந்து இருக்கு. கொஞ்சம் அதிக ரன்கள் தான் கன்சிட் பண்றாங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா 219 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 41% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 61 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 35% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க ஒவ்வொரு 22 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. பட் பிளாக் சாயில் பிட்ச்ல ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது ஸ்ட்ரைக் ரேட் ஸ்பின்னர்ஸுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா 7.6 இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்ட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்தா பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல தான் இந்த ஸ்டாட்ஸும் நீங்க அப்ரோச் பண்ணும். இன்னைக்கான போட்டியில ரெட் சாயில் பிட்ச்ல ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும் இந்த ஸ்டாட்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்லுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பர் இன்னிங் 61 இருக்கு. பட் இதுல ஸ்ட்ரைக் ரேட்ல பார்த்தோம்னா ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெட்டரா இருக்கு.
அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 48% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 36% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 16% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் ரேட் 131 இருந்தது. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு 125 வந்து இருக்கு. கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் நல்லா இங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிட்ச் சப்போர்ட்டும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 62% ஆஃப் ரன்ஸ் அவங்க கிட்ட இருந்தா வந்திருக்கு. இந்த சீசன்ல நடந்த முதல் மேட்ச்லயும் பார்த்துருப்பீங்க. செகண்டா பேட் பண்ணும்போது பிரப்சிம்ரன் சிங் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல பார்த்தோம்னா 28% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. இங்கேயும் ஸ்ட்ரைக் ரேட் ட்ராப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 9.8% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் சுமாராக தான் வந்திருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் நிறையா போட்டிகளில் செகண்டாக பேட் பண்ணும்போது பேட்டிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு. மெயினாக ரெட் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணும்போது. அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 1.1ம், செகண்ட் இன்னிங்ஸில் 0.6ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் நல்லா இருக்குது. இதுவே டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 2.1ம், செகண்ட் இன்னிங்ஸில் 1.6ம் இருக்குது. இதுலையுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. அடுத்ததா ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers டோட்டலாக 59 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் 32 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் bowlers ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஒவ்வொரு 21 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் bowlers 54 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லுமே ஃபாஸ்ட் bowlers அவங்களுக்கு தான் வந்து ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. ஸ்பின்னர்ஸ் இங்கேயும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 29 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 22 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நம்மளோட ப்ரீவியூ வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் நிறையா வந்து நான் ஆட் பண்ணுறேன். அது வந்து கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்ணுறதுக்காகட்டும், ட்ரேடிங்காகட்டும், மற்ற ஃபேண்டசி லீக் ப்ளே பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்றது போல் உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். லக்னோ டீம் பார்த்தோம்னா இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 3 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா பஞ்சாப் டீம் இருக்கிற 8 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் இதே கிரவுண்டில் தான் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம்னா கேப்டன் ரிஷப் பண்ட் அண்ட் எடன் மார்க்ரம் 2 பேருமே அந்தளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. எடன் மார்க்ரம் மட்டும் லாஸ்ட் மேட்ச் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. பட் அதை பிக் ஸ்கோராக கன்வெர்ட் பண்ணல. இந்த போட்டியில் பார்த்தோம்னா பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்தால் மட்டுமே மும்பை மாதிரியான டீமை ஜெயிக்க முடியும். அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் மிச்சல் மார்ஷ், எடன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன். மிடில் ஆர்டரில் ரிஷப் பண்ட், ஆயுஷ் படோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத். லோவர் ஆர்டரில் திக்வேஷ் ரதி, ஷர்துல் தாகூர், அவேஷ் கான் அண்ட் ரவி பிஷ்னோய். டெத் ஓவர்ஸில் ஷர்துல் தாகூர் அண்ட் அவேஷ் கான் இந்த 2 பேரும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஓவர் ரவி பிஷ்னோயும் பவுல் பண்ணலாம். இம்பாக்ட் பிளேயராக பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச்ல டேவிட் மில்லர் அண்ட் மணிமாறன் சித்தார்த் இந்த 2 பேருக்குள்ள தான் அந்த ஸ்வாப் இருந்துச்சு. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிச்சல் மார்ஷ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணதில் அந்த 2 மேட்ச்லுமே ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆயிருக்காரு. மும்பை டீமுக்கு ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் பெஸ்ட்டாக 38 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் முதல் 2 மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஸ்பின் டைப்பில் லெக் பிரேக் அண்ட் சேனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா எடன் மார்க்ரம் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் வந்து டீசெண்டாக இருக்கு. 5 இன்னிங்ஸில் 121 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 2 மேட்ச்ல ப்ளே பண்ணி 28 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 3 மேட்ச்லுமே சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கிறவும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நிக்கோலஸ் பூரன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் அபவ் ஆவரேஜாக இருக்கு. ஆவரேஜ் பார்த்தோம்னா 31ம், ஸ்ட்ரைக் ரேட் 169 இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 16 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 265 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் சுமாராக தான் இருக்குது.
அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 3 மேட்ச்லுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ரிஷப் பண்ட். இவர் பார்த்தோம்னா மும்பை டீமுக்கு 16 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 402 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 78 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 48 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 41 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ரிஷப் பண்ட். இந்த சீசனில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீமில் SLAO பவுலரா மிச்சல் சாட்னர் இருக்காரு. அடுத்ததா ஆயுஷ் படோனி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் புவரா இருக்கு. இந்த கிரவுண்டில் 12 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 257 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 59 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்ல லாஸ்ட் மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா டேவிட் மில்லர். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. 16 இன்னிங்ஸ்ல 376 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 56 ரன்ஸ் அடிச்சிருக்காரு மும்பை டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 25 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 3 மேட்ச்ல பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மெயினாக ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா அப்துல் சமாத். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவாக இருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இதுவரை ப்ளே பண்ண போட்டிகளில் மும்பை டீமுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் 2 மேட்ச்லையும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தாரு ஃபைனல் ஓவர்ஸில். அடுத்ததா திக்வேஷ் ரதி. இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சீசனில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அடுத்ததா ஷர்துல் தாகூர். பேட்டிங் ஸ்டாட்ஸ் புவராக தான் இருக்கு. பவுலிங்ல 13 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மும்பை டீமுக்கு. இந்த சீசன்ல பார்த்தோம்னா அவர் ப்ளே பண்ண 3 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவேஷ் கான் மும்பை டீமுக்கு 5 இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இவருக்கு பார்த்தோம்னா ஆப்போனன்ட் டீமோட நிறைய பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம்ல SRS டீமுக்கு மட்டும் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ரவி பிஷ்னோய். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவரால் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மும்பை டீமுக்கு 10 இன்னிங்ஸ்ல 12 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 14 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கான போட்டியில் பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்றாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம டீம்ல இருப்பாரு ரவி பிஷ்னோய். கிராண்ட் லீக்ல கூட ஒரு சில டீம்ஸ்ல நீங்க கேப்னா ட்ரை பண்ணலாம். மெயினா லக்னோ டீம் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும் போது. அடுத்ததா பார்த்தோம்னா மணிமாறன் சித்தார்த். இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசெண்ட் ஃபார்ம்ல DC டீமுக்கு மட்டும் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அடுத்ததா மும்பை டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். மும்பை டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 3 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல கொல்கத்தா டீமை 8 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி CSK அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்கு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பட் ஓவராலா டீம் பார்த்தோம்னா சாலிடா இருக்கு. அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல ரோஹித் சர்மா, ரயான் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ். மிடில் ஆர்டர்ல சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்திர். லோவர் ஆர்டர்ல மிச்சல் சாண்ட்னர், தீபக் சஹார், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் அஸ்வானி குமார். டெத் ஓவர்ஸ்ல தீபக் சஹார், ஹர்திக் பாண்டியா அண்ட் ட்ரெண்ட் போல்ட் இந்த 3 பேரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயரா பார்த்தோம்னா ரோஹித் சர்மா அண்ட் விக்னேஷ் புத்தூர் இந்த 2 பேருக்குள்ள தான் ஸ்வாப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. 6 இன்னிங்ஸ்ல 165 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் இந்த கிரவுண்ட்ல ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. 4 இன்னிங்ஸ்ல 196 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 111 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா இந்த சீசன்ல பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்சப்ஸும் இவருக்கு புவராக இருக்கு. அடுத்ததா ரயான் ரிக்கில்டன். லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. KKR டீமுக்கு சேஸ் பண்ணும்போது மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா வில் ஜாக்ஸ். இவர் பார்த்தீங்கன்னாலும் இந்த சீசன்ல 2 மேட்ச் ப்ளே பண்ணி பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸும் நல்லா இருக்கு. இன்னைக்கான போட்டியில பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது இவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமா இருக்கும். அடுத்ததா சூரியகுமார் யாதவ். இதுவரை பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு ரொம்ப புவரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய IPL கேரியர்ல லக்னோ டீமுக்கு தான் ஆவரேஜ் ஆகட்டும் ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும் ரெண்டுமே சுமாரா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டேப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா திலக் வர்மா. இவர் பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு 4 மேட்சஸ்ல 97 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 38 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல 2 மேட்ச்ல ப்ளே பண்ணதுல அந்த 2 மேட்ச்லுமே 30க்கு மேல அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஹார்திக் பாண்டியா.
பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு 6 இன்னிங்ஸில் 151 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 81 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது. பவுலிங்கில் 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு லக்னோ டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மில் இந்த சீசனில் பெருசாக பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணல. பவுலிங்கில் டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நமன்தீர் லக்னோ டீமுக்கு இவர் பிளே பண்ணுற மேட்ச்ல 62 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. அடுத்ததா பார்த்தோம்னா மிச்சல் சாட்னர். பேட்டிங் ஸ்டாட் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. பவுலிங்ல லக்னோ டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பட் பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா தீபக் சஹார். இவர் லக்னோ டீமுக்கு 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ட்ரெண்ட் போல்ட். லக்னோ டீமுக்கு 5 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மில் டோட்டலாக 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த சீசனில். மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா அஸ்வானி குமார். லாஸ்ட் மேட்ச்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கேகேஆர் டீமுக்கு 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. கடைசியாக பார்த்தோம்னா விக்னேஷ் புத்தூர். இந்த சீசனுடைய முதல் மேட்ச் சிஎஸ்கே டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டீம் ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். 2 டீமையும் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பவுலிங்ல நிறைய கன்சர்ன்ஸ் வந்திருக்கு. என்னதான் விக்கெட்ஸ் எடுத்தாலும் அதிகமாக ரன்கள் கன்சிட் பண்றாங்க. ஷர்துல் தாகூர் ஆகட்டும், ரவி பிஷ்ணோய் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஃபீல்டிங்கும் சுமாராக இருக்கு. நிறைய கேச்சஸ் ட்ராப் பண்றாங்க. மும்பை டீம் எடுத்துட்டிங்கன்னா ஓவராலாக சாலிட் டீமாக இருக்குது. பட் இன்னைக்கான போட்டியில் எந்த டைப் ஆஃப் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அதன் பொறுத்து தான் ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸ் யார் அப்படின்னு சொல்ல முடியும். கீப்பர் செக்ஷனில் நிக்கலஸ் பூரன் அண்ட் ரேயான் ரிக்கில்டன். இதில் பார்த்தோம்னா இன்னைக்கான போட்டியில் பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நிக்கலஸ் பூரன் அவர் மட்டும் டீசென்ட் ஆப்ஷனாக இருக்கார். ரேயான் ரிக்கில்டனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல கீப்பருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். ஸ்டம்பிங் ஆகட்டும், கேட்ச், ரன் அவுட் இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ அதனால நம்ம பிக் பண்ணி வச்சுருக்கோம். பட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிச் கண்டிஷனில் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக இவரும் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஆயுஷ் படோனி அண்ட் திலக் வர்மா. இந்த டீமை பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் பிச்சில் இன்னைக்கு ப்ளே பண்ணுறதா கன்சிடர் பண்ணி நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இன்னைக்கு ரெட் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஷ், இந்த 3 பேருமே இந்த கேட்டகரியில் பெஸ்ட் பிக்காக இருப்பாங்க. ஸோ எந்த பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அதன் பொறுத்து நம்ம இந்த கேட்டகரியை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டர்ஸில் எடன் மார்க்ரம், ஹார்திக் பாண்டியா, மிச்சல் சாட்னர் அண்ட் வில் ஜாக்ஸ் பார்த்தோம்னா பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா பேட்டிங், பவுலிங் ரெண்டுத்துலையுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லக்னோ டீமில் நிறையா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸில் பார்த்தோம்னா ரவி பிஷ்ணோய், ஷர்துல் தாகூர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட், இந்த 3 பேருமே பெஸ்ட் பிக்காக இருக்காங்க. இதில் ரவி பிஷ்ணோய் அவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கான போட்டியில் லக்னோ டீம் செகண்டாக பவுல் பண்ணுறாங்க. ஒரு டீசென்ட் டோட்டில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க பிளாக் சாயில் பிச்சில் அப்படிங்கும்போது இவரை நீங்கள் ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸில் கேப்டனா சூஸ் பண்ணலாம். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவேஷ் கான் இருக்காரு. ஆப்போனன்ட் டீமில் நிறையா பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் அவருக்கு நல்லா இருக்குது. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் ஹார்திக் பாண்டியா, நிக்கலஸ் பூரன் அண்ட் வில் ஜாக்ஸ் இருக்காங்க. ஹார்திக் பாண்டியா எடுத்துட்டீங்க அப்படின்னா அவருடைய பேஸ் வேரியேஷன் இந்த கிரவுண்டில், அதுவும் குறிப்பாக டைமென்ஷன் பெருசாக இருக்கிறதால அது இவருக்கு சூட்டபிளாக இருக்கும். அது போக பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். மும்பை டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்டனா சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் நம்ம ஆல்ரெடி இவரை பற்றி சொல்லிட்டோம். நிக்கலஸ் பூரன் இன்னைக்கான போட்டியில் பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவர் ரிஸ்காக தான் இருப்பார். பட் ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம டாப் கேப்டன்சி பிக்காக சூஸ் பண்ணியிருக்கோம். கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா எடன் மார்க்ரம், ரவி பிஷ்ணோய் அண்ட் மிச்சல் சாட்னர் இருக்காங்க. எடன் மார்க்ரம் எடுத்துட்டிங்கன்னா பிளாக் சாயில் பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போனன்ட் டீமில் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதால அட்லீஸ்ட் 2 or 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ரவி பிஷ்ணோய் ஆகட்டும், மிச்சல் சாண்டர் ஆகட்டும், இந்த 2 பேரும் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் செகண்டாக பவுல் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு பிளாக் சாயில் பிச்சில் டீசென்ட் டோட்டில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் இவங்கள ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸில் கேப்டனா ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.